எப்பயுமே சினிமாவில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது என்னென்னா 100வது படம் யாருக்கும் போகாது, 100வது படம் யாருக்கும் பெருசாக சக்ஸஸ் ஆகாதுன்ற ஒரு இது இருந்தது. ஆனால் இந்த படம்னா அழகாக மாறி 100வது படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படம் ஷூட்டிங் நேரத்தில் தான் இவர் விஜயபிரபாகரன் இறந்துருக்காரு. என்ன பேசினார்னா, நான் வந்து முதல் படம் நாளையத்திற்கு விஜய் வச்ச படம் பண்ணேன். படம் பார்த்தீங்கன்னா பெரிய லாஸ், எனக்கு 75 லட்ச ரூபா அப்பயே 92 75 லட்ச ரூபா லாஸு. ஆனால் விஜயகாந்த் வீடும் எஸ்எஸ்சி வீடும் பக்கத்துலாம். இவர் அங்கேருந்து கிளம்பி வரதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்து நேராக அவர் வீட்டுக்கே போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு என்ன சார் ஹெல்ப்பு, நீங்கள் ஹெல்ப்புன்னு கேட்டு என்ன எனக்கு வரப்போ என்கிட்ட தேடி வரக்கூடாது, நான் வர்றேன் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னா, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்னு எத்தனை நாள்லாம் எடுத்துங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த படத்தில் நடித்தார். அதை இதை குறிப்பிட சொல்லணும்னா அந்த படத்தில் கமிட் ஆகிட்டு பணம் கொடுத்தது கூட கடைசி வரைக்கும் வாங்கலை. விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் மேலே எனக்கு ஒரு பெரிய இது, இந்த பேர் வச்சதுக்கு உனக்கு பின்னாடி அர்த்தம் தெரியும்னாரு, எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுன்னு சொன்னார். எனக்கு எப்போ பார்த்தாலும் நீ ஏன் மேடையில் அப்பாவை பார்த்து சொல்லி அழுகிற. போல விஜயகாந்த் சார் இறந்ததுக்கு அப்புறம் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க. அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு எதிரிகள்னு யாராச்சும் இருந்திருக்காங்களா? எதிரிகள் இல்லை, அவருக்கு நிறைய துரோகிகள் இருந்தாங்க. விஜயகாந்த் ஆக்டிவாக இருந்தாருன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருப்பாராங்கிறதே சொன்னேன். ஏன்னா இப்போவும் விஜயகாந்த் சார் இருந்திருந்தா விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு நிறைய விஷயங்கள்னு சொல்றாங்க. காந்தம் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் அஸ்வின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் சுபேர் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். விஜயகாந்த் சாரோட கேப்டன் பிரபாகரன் படம் வந்து திரும்பவும் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு சில ஃபங்க்ஷன்லாம் பண்ணாங்க. அதில் நிறைய பேர் அவரை பற்றி பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். விஜயகாந்த் அவர்கள் தான் திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் சினிமாவில் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டது அவர் தான். ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து படிச்சுட்டு வர்றவங்களுக்கு கமர்ஷியலாக படம் எடுக்க தெரியாது, அவங்களுக்கு வந்து ஆர்ட் ஃபிலிம் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட்ரி பண்ணுவாங்க, டெக்னிக்கலாக ஓகே, அவங்க டேரக்டராக வந்து அவங்க வந்து பெருசாக பண்ண மாட்டாங்கன்ற ஒரு பேர் இருந்தது இண்டஸ்ட்ரிக்குள்ளே. அப்போ யாரும் வந்து அவங்கள வச்சு படம் எடுக்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வரக்கூடிய ஒரு செட்டு, அதாவது ஆபாவனன், அரவிந்த்ராஜ், எடிட்டர் ஜெயச்சந்திரன், ரமேஷ் பாபு, இந்த கேமராமேன், இவங்க செட்டை என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 வருஷம் கோர்ஸ் அது படித்து முடிச்சப்போ 3வது வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணுறதுக்காக அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டே சில இதெல்லாம் கொடுப்பாங்க. அதில் அவங்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க, ஃபிலிம்லாம் கொடுப்பாங்க, அதில் ஒரு டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கணும். அப்படி இவங்க ஒரு டீமாக எடுத்து ஒரு டாக்குமெண்ட்ரி படம் வச்சுருக்காங்க. அந்த அனுபவத்தை வச்சுட்டு ஊமை வெளிகள்னு ஒரு படம் பண்ணுறதுக்காக வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்து நிறைய இடங்களில் ஆர்டிஸ்ட் தேடுறாங்க. பல பேர் அவங்க நாங்கள் நம்பலை, ஏன்னா எல்லாம் சின்ன பசங்களாக இருக்காங்க, இன்ஸ்டியூட்லேருந்து வர்றாங்க, இவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுதுங்கிற மாதிரி எல்லோரும் சார் நிறையா ஹீரோ அப்ரோச் பண்ணுறாங்க. யாரும் அவங்களுக்கு சரியாக அமையலை. அப்போ தான் இப்ராஹிம் ராவத்தரை பார்த்துட்டு அவங்க பேசுகிறாங்க. அப்போ நான் சொல்கிறாங்க, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் பண்ண டாக்குமெண்ட்ரி படம் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆனால் எங்கள் கூட ஒரு கேரக்டர் இருக்குது, அதை விஜயகாந்த் சார் பண்ண வைங்கன்னு அவங்க பார்க்குறாங்க. பிடிச்சிச்சு. உடனே அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த படத்தில் வரார் டிஎஸ்பி தீனதயாளன்னு ஒரு கேரக்டர். முதல்ல அது ஒரு சின்ன கேரக்டராக தான் அந்த படத்தில் வந்துச்சு. அப்புறம் ஃபுல் லென்த்தியாக ஆரம்பித்தாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கு பிறகு தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுக்கு வாய்ப்புகள் நிறையா கொடுத்தாங்க. விஜயகாந்த் ஆஃபீஸ் தான் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வேடந்தாங்கல் மாதிரி எல்லோரும் அங்கே தான் போவாங்க. அப்படி தான் ஆர்கே செல்வமணி இங்கே வர்றார். ஆர்கே செல்வமணி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு மணிவண்ணன்ட்ட உதவி இயக்குனராக இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதை இவருக்கு பிடிச்ச போது அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் புலன் விசாரணை. அந்த படம் பெரிய ஹிட்டு, புலன் விசாரணை ஹிட்டு. அந்த புலன் விசாரணை ஹிட் ஆனோடனே அதே டீம் அப்படி வந்து கேப்டன் பிரபாகரன் பண்ணுறாங்க. வீரப்பனுடைய அந்த கதையை பேஸாக வச்சுக்கிட்டு இவர் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராகவும் அதை கண்டுபிடிக்கிற மாதிரியும் ரம்யா கிருஷ்ணன், ரூபினி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படமும் பெரிய ஹிட்டு. அந்த படம் தான் விஜயகாந்தனுடைய 100வது படம். எப்பயுமே சினிமாவில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது என்னென்னா 100வது படம் யாருக்கும் போகாது, 100வது படம் யாருக்கும் பெருசாக சக்ஸஸ் ஆகாதுன்ற ஒரு இது இருந்தது. ஆனால் இந்த படம்னா அழகாக மாறி 100வது படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படம் ஷூட்டிங் நேரத்தில் தான் இவர் விஜயபிரபாகரன் பிறந்திருக்கிறாரு. அதனால தான் அந்த பேரையை கூட வச்சுருக்கிறாங்கன்னு அன்றைக்கி மேடையில் கூட சொன்னார். இப்படி தான் போகுது. அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 91 வந்து 33 வருஷம் ஆச்சு. விஜயகாந்தனுடைய பிறந்தநாள் வருது இந்த மாதம். அதில் வந்து அந்த படத்தை டிஜிட்டல் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக டிஜிட்டல் டிஏஜிங்லாம் பண்ணி அதை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 தியேட்டருக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஈவெண்ட்டு ஒன்று நடக்குது. அப்போ அந்த படத்தினுடைய டைரக்டர் ஆர்கே செல்வமணி, அந்த படத்தினுடைய கதைவசனம் எழுதின லியாக்கத் அலி கான், அப்புறம் விஜயகாந்தை வச்சு கிட்டத்தட்ட 20 படத்துக்கு மேலே டைரக்ட் பண்ண எஸ்எஸ் சந்திரசேகர்,
இப்போ பலரும் வந்து விஜயகாந்தனுடைய பையன் விஜய பிரபாகரன் எல்லாரும் வந்து அந்த படத்தில் இருந்த சம்பவங்கள், ரம்யா கிருஷ்ணன் குறிப்பாக வந்தாங்க. ரம்யா கிருஷ்ணன்லாம் அப்படியே இருக்கிறாங்க. அந்த 23 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ரம்யா கிருஷ்ணன் அப்படியே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அந்த படத்தில் நடந்த முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. விஜயகாந்த் அவர்களோட தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ள நடந்த சில இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணாங்க. அதில் குறிப்பாக எஸ்ஏசி பேசினார். எஸ்ஏ சந்திரசேகரன் விஜயினுடைய அப்பா பேசின ஒரு விஷயம் ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. பல இடங்களில் அது பேசியிருக்கிறாரு. என்ன பேசினார்னா, நான் வந்து முதல் படம் நாளைய திருப்பு விஜய் வச்சு ஒரு படம் பண்ணேன். படம் பார்த்தீங்கன்னா பெரிய லாஸ், எனக்கு 75 லட்ச ரூபா அப்பயே 92 75 லட்ச ரூபா லாஸு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பையனோட லைஃப்பும் பெரிய கேள்விக்குறியாயிருச்சு. அப்போ என் ஒய்ஃப் சொன்னாங்க, இந்த மாதிரி யாரோ பெரிய ஹீரோ வச்சு காம்பினேஷனில் பண்ணால் கொஞ்சம் படம் ஓடும் அப்படின்னா. அன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு டாப் 5 இருக்கக்கூடிய ஹீரோஸ் நிறைய பேர்த்து கேட்குறாரு, யாரும் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அப்போ தயங்கி விஜயகாந்த் ஒரு ஃபோன் பண்ணியிருக்காரு, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், எனக்கு நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்டிருக்கிறாரு ஃபோன் பண்ணி. ஏன் சார், என்ன சொல்லுங்கள் சார், நான் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காரு. அவன் நேரையே வந்து உங்களை பார்த்து சொல்கிறேன்ட்டு ஃபோனை வச்சிருக்காரு. ஆனால் விஜயகாந்த் வீடும் எஸ்எஸ்சி வீடும் பக்கத்துலாம். இவர் அங்கேருந்து கிளம்பி வரதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்து நேராக அவர் வீட்டுக்கே போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு, என்ன சார் ஹெல்ப்பு, நீங்கள் ஹெல்ப்புன்னு கேட்டு எனக்கு வரப்போ என்கிட்ட தேடி வரக்கூடாது, நான் வரேன், உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னா, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்னு எத்தனை நாள்லாம் எடுத்துங்க, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த படத்தில் நடித்தார். அதான் இதில் குறிப்பிட்ட சொல்லணும்னா, அந்த படத்தில் கமிட் ஆகிட்டு பணம் கொடுத்தது கூட கடைசி வரைக்கும் வாங்கலை, ஏன்னா அந்த படத்தில் எனக்கு பெரிய லாபம் கொடுத்தது அப்படின்ற மாதிரி அவர் நிறையா பேசியிருந்தார். ஆனால் அந்த படத்தில் சம்பவம் என்னென்னா, இந்த செந்தூர பாண்டி படம் தான் வந்து விஜயை தமிழ் சினிமாவுக்கு அடையாளம் காட்டிய படம். அந்த படத்தினுடைய ஓப்பனிங் சீனில் என்ன பண்ணுவார் விஜயகாந்த் வந்து விஜயை தோளில் கை போட்டு, இது தம்பி எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி விஜய்க்கு கொடுக்கணும், இது செந்தூர பாண்டியனுடைய தம்பி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா ஒரு புதிய ஹீரோவுக்கு அன்றைக்கி டாப்பில் இருந்த ஒரு ஹீரோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அது பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் சொல்லி அவரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினார். அது குறிப்பாக விஜய் பிரபாகரன் பேசினார். விஜய் பிரபாகரன் வந்து எங்கள் அப்பாட்ட கேட்டேன், ஏப்பா நீ எனக்கு இப்போ விஜய் பிரபாகரன் பேர் வச்சிங்க அப்படின்னா, இல்லை இலங்கை விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் மேலே எனக்கு ஒரு பெரிய இது, இந்த பேர் வச்சதுக்கு உனக்கு பின்னாடி அர்த்தம் தெரியும்னாரு, எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுன்னு சொன்னார். எனக்கு எப்போ பார்த்தாலும் நீ ஏன் மேடையில் அப்பாவை பார்த்து சொல்லி அழுகிற, சின்ன பையன் மாதிரி கோலையா அப்படின்னு. இல்லை அப்பாவை எப்போ நினைச்சாலும் நான் அழுதுட்டு தான் இருப்பேன், அப்பாங்கிறது ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக பேசினார். நிறைய அந்த படத்தில் ஆர்கே செல்வமணி, மன்சூர் அலிகான், லியாக்கத் அலிகான் நிறைய அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்கலாம் சொன்னாங்க. அந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. விஜயகாந்த் அவர்களுடைய சினிமா பயணங்களில் முக்கியமான படம் அந்த கேப்டன் பிரபாகரன். அதை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த மாதம் அது ரிலீஸ் ஆகுது. விஜயகாந்த் சாரை பற்றி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதே போல் இந்த ஒரு படம் இல்லாமல் நிறைய படங்கள் வந்து அவர் வந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சு அவராக தானாக முன் வந்து நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கான்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லி நிறைய பேருக்கு செஞ்சுங்க. அவரை வச்சு படம் எடுத்து எந்த படமாக போகலன்னா அந்த தயாரிப்பாளரை தேடி போய் வந்து உதவி செய்யக்கூடியது. ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு பேர் கூட வேண்டாம், ஒரு தயாரிப்பாளர் வச்சு படம் எடுத்துட்டாரு, சம்பளம் கொடுக்க முடியல, யாருக்கு விஜயகாந்துக்கு சம்பளம் கொடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் வந்து டப்பிங் பேச வரணும், 2 நாளைக்கு மட்டும் டப்பிங் பேச வரணும். டப்பிங் பேசுகிறப்ப ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ணால் தான் நடிகர்கள் டப்பிங் பேச வருவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு டாக்குமெண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டு கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துருக்காரு. விஜயகாந்த் கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க, படம் உங்களுக்கு செட்டில் பண்ணிட்டு நான் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிடுவேன். படம் ரிலீஸ் ஆச்சு, படம் சுமாராக ஓடிச்சு, அந்த டாக்குமெண்ட்டு மட்டும் இருக்குது அவர்கிட்ட. அவனே என்ன பண்ணா, ஒரு 3 மாதம் 4 மாதம் பார்த்துட்டு அந்த தயாரிப்பாளரை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம், இது எனக்கு ஒரு மாதிரி மனசை உறுத்துதுன்னு சொல்லி அதை கொடுத்துட்டாரான். சம்பளமே வேண்டாம், உங்களால் எப்போ கொடுக்க முடியுமோ கொடுங்க, இல்லாட்டி இந்த டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டாரு அப்படின்னு. அதான் இன்னொரு தயாரிப்பாளர் வந்து அவரை வச்சு படம் எடுத்து அந்த படம் சரியாக போகல, படம் ஓடாமல் போய் அவர் ஊரை விட்டே போயிட்டார் வேணாம் அப்படின்னு. அவரை தேடி கண்டுபிடிச்சி இங்கேருந்து ஒரு ஆளை விட்டு கூப்பிட்டு வந்து நான் டேட்டு தர்றேன் நீங்கள் படம் எடுங்கன்னு சொல்லி அந்த படம் எடுத்து அந்த படம் ஒரு பெரிய ஹிட்டு. இந்த மாதிரி நிறையா விஜயகாந்த் வந்து தயாரிப்பாளருக்கு உள்ள தயாரிப்பாளர் இருப்பார். அதுவும் இல்லாமல் டேரக்டருக்கு அவர் கொடுக்கக்கூடிய மரியாதை பார்த்தீங்கன்னா, ரமணா படம், ரமணா பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸோடைய 2வது படம். முதல் படம் தீரா, 2வது படம் ரமணா பண்ணுறாரு. ரமணா பண்ணுறப்பெல்லாம் ஓரளவுக்கு அரசியல் அப்படி என்ட்ரி ஆகிட்டு இருக்காரு, ஒரு பீக்கில் இருக்கிறாரு விஜயகாந்த். விஜயகாந்த் ஷூட்டிங் போகிறப்ப எப்பயுமே அந்த விஜயகாந்தனுடைய ஆதரவாளர்கள் அப்படி பெரிய கூட்டம் வந்திருக்கும். விஜயகாந்தை வச்சு டோட்டலாக விஜயகாந்த் படங்கள்லேயே ஒரு மாறுபட்ட படம் ரமணா. ஒரு மாதிரி சைலண்ட்டாக அதில் இருப்பார், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருப்பார், பெருசாக பஞ்ச் டைலாக் இருக்காது. அப்படி இருக்கப்போ கூட இருக்கவங்களாம் 2 நாள் ஷூட்டிங் பார்த்துட்டு, என்ன நீங்கள் எங்கள் அண்ணனை வச்சு இப்படி படம் எடுக்கிறீங்க, எங்கள் அண்ணனுக்கு உண்டான படமே கிடையாது அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணி இருந்திருக்காங்க போல. விஜயகாந்த் போய் சொல்லிட்டாராம், ஏஆர் முருகதாஸ் விஜயகாந்த் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சார் இது மாதிரி கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. அடுத்த நாள் சொல்லி யாருமே வரக்கூடாது,
அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் முருகதாஸ் சொன்னாராம், சார் இது உங்களுடைய படம், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படி நடிப்பேன். என்னன்னா அப்பெல்லாம் ஒரு 100 படத்தை தாண்டி போயிட்டார். 100 படத்தை தாண்டி போனால் கூட ஒரு புதிய இயக்குனர் நம்ம வச்சு டைரக்ட் பண்ணுறாரு, அவர் சொல்கிறதுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும். ஏன்னா அந்த இடத்துல அவர் தான் டைரக்டர், அவர் சொல்கிறது தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு நினச்சி அந்த தான் விஜயகாந்த் இன்றைக்கி பலரும் கொண்டுடுறாங்க. விஜயகாந்த் ஆஃபீஸுக்கு போனால் 2 நாள் சாப்பிட்லாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். விஜயகாந்த் ஒரு கிளினிக் நடத்திட்டு இருந்தார், அது பல பேருக்கு தெரியுமா தெரியல. சாலிகிராமத்தில் அவங்க வீட்டு கார்னரில் ஒரு டிஸ்பென்சரி மாதிரி ஒரு கிளினிக், காலையிலும் ஈவினிங் ஒரு டாக்டர் வருவாங்க. சினிமா தொழிலாளர்கள்லாம் அங்கே தான் சின்ன சின்ன உபாதைக்கெல்லாம் அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இப்போ அந்த விஷயத்தில் எஸ்சிசி பேசினதில் தான் ரொம்ப நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயம். அதாவது பணம் கொடுத்த நான் வாங்கலை, பணத்தை கொண்டு போய் கட்டாக கொண்டு போய் கொடுத்த திருப்பி கொடுத்துட்டாரு, படம் ஓடுன பிறகு போய் பணம் கொடுத்தேன் அப்பயும் வாங்கலை. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து அவர் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி நான் போய் கொடுத்து வந்தேன். அதுக்கு வந்து நான் பயங்கரமாக சத்தம் போட்டார், நான் உங்கள்கிட்ட படம் கேட்டேனா அப்படின்னு. ஏன்னா அவரை வச்சு ஒரு 18 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு எஸ்சிசி வந்து விஜயகாந்த். அந்த ஒரு நட்பு எஸ்சிசி சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு டே சட்டமுறையீட்டை பண்ணுறப்ப நீ எப்படி என்கிட்ட நடந்தாரோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரான பிறகும் அவர் அப்படி தான் இருந்தார் என்கிட்ட. அதே மாதிரியான இது கொஞ்சம் ஒரு துளியளவு கூட மாற்றம் இருக்காது அவர்கிட்ட. அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. எல்லாரோடும் அவருடைய பழகிற விதம், தயாரிப்பாளர் கொடுக்கக்கூடிய டைரக்டர் கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படிங்கிற மாதிரி அவருடைய நினைவுகளை இன்றைக்கி போற்றுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 35-33 வருஷத்துக்கு பிறகு அந்த படத்தை வந்து ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் பண்ணி டிஐ பண்ணி கொண்டு வர்றாங்க. அந்த படத்தை மொத்தமே 2 பாட்டு தான் இல்லை, அந்த 2 பாட்டுமே ரம்யா கிருஷ்ணன் தான் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா படம் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதை. ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வீரப்பன்ங்கிற ஒரு கேரக்டர், வீரப்பன் பேர் இருக்காது, அது அந்த பேஸ் தான் அந்த கதை கொண்டு போயிருப்பாங்க. அந்த படத்தில் குறிப்பாக பார்த்தா வசனம் வந்து பயங்கர ஃபேமஸ். புலனுசாமி லியாக்கத் அலி கானுடைய வசனம். அந்த காலகட்டங்களில் வசனங்களை வந்து கேசட்டில் வச்சுருப்பாங்க, டீ கடையில் இந்த மாதிரி இடங்களில் அந்த வசனத்தை போட்டு கேட்டு இருப்பாங்க. அப்போ இவர் பேசுகிற வசனம், மன்சூர் அலிகான் பேசுகிற வசனம், அந்த அரசியல்வாதிகிட்ட பேசுகிற வசனங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ். அப்படி ஒரு பெரிய மெமரியான உள்ள படம். அந்த படம் கிட்டத்தட்ட இப்போ 33 வருஷம் கழிச்சு இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. போல விஜயகாந்த் சார் இறந்ததுக்கு அப்புறம் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசுகிறாங்க. அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு எதிரிகள்னு யாராச்சும் இருந்திருக்காங்களா? எதிரிகள் இல்லை, அவருக்கு நிறைய துரோகிகள் இருந்தாங்க. அவர் கூட படித்தவர், அவர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருந்தவர், அவரை வந்து ஒரு எம்எல்ஏ ஆக்குறாரு. சின்ன வயசுல ஒன்றா பழகினார். அவர் ஒரு எம்எல்ஏ ஆக்குறாரு. அவர் என்ன ஆச்சுன்னா எதிர்த்து போயிட்டு ஆப்போசிட் போயிட்டார். அவரால் தாங்கிக்கவே முடியல. ஒன்றா ஒரே தெருவில் ஒன்றா படித்த பையன், ஒன்றா விளையாண்டவன், நம்மளுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சி ஒருத்தர் எம்எல்ஏ ஆக்கணும். பட் எதிர் முகாமுக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி அவர் கூட இருந்த நண்பர்கள் தான் பல பேர் வந்து எதிர் முகாமுக்கு போயிட்டாங்க. எம்எல்ஏ அது சினிமாவில் இருக்கிற வரைக்கும் விஜயகாந்துக்கு நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. அரசியலுக்கு போன பிறகு ரொம்ப நம்பிய நண்பர்கள் வந்து அப்படி துரோகிகளாக மாறிட்டாங்க. அது வந்து அவரால் தாங்கிக்கணும். இப்படி இருப்பாங்களா, நீங்களாம் அப்படி பண்ணிடுவியா அப்படிங்கிற ஒரு ஷாக் அவருக்கு, பயங்கரமான ஒரு அதிர்ச்சி இருந்துச்சு. அது கடைசி வரைக்கும் அவருக்கு பெரிய ஒரு வருத்தம். சார் அதே போல் இப்போ நிறைய தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு விஷயம் ஒரு ஆட் ஆகுதுன்னா ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் ஆட் ஆகுது. விஜயகாந்த் சாரோட பையன் படத்துலேயே அவரை ஏஐ மூலம் கொண்டு வந்தாங்க. இந்த படத்துலையும் அப்படி ஏதாச்சும் கொண்டு வர வாய்ப்பு இல்லை? இந்த படத்தை ஏஐ பண்ணல, டிஐஜிங் பண்ணுறாங்க. அது இது விஜயகாந்த் ரொம்ப ஒரு யூத்தாக வந்து காட்டக்கூடிய ஒரு டிஐஜிங் பண்ணுறாங்க. ஏஐ இல்லை, ஏஐ நமக்கு புதுசாக கிரியேட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி அவர் தான் இருக்கார், படத்தில் அடிச்சிருக்காரு, ஃபுல் படமும் அவர் தான் அடிச்சிருப்பாரு. டிஐஜிங்கில் இந்த குவாலிட்டியை மாற்றி காட்டுறாங்க. சார் விஜயகாந்த் சாருக்கு வந்து இவ்வளோ செல்வாக்கு இருக்குது, இப்போ வரைக்குமே அவரை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அவரோட பையனும் ரீசன்ட் டைம்ஸில் நிறைய தெரிய வராரு. அவர் இடத்த இவர் ஃபில் பண்ணுவாரா? இல்லை, அந்த இடம்ங்கிறது வந்து விஜயகாந்த் இருந்த காலகட்டங்கள் வேறு. அவர் தனியாக அந்த ஃபீல்டில் உருண்டு பிறண்டு வந்தார். முதல் 2 படம் பண்ணார், சரியாக போகலை. அதுக்கு பிறகு தான் அவருக்கு வந்து ஒரு புலனுசாரணைக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி தான் இருந்தார். அதுக்கு பிறகு தான் அவர் பெரிய ஒரு ஸ்டாண்டர்டான மார்க்கெட் வந்துச்சு. அப்போ சண்முக பாண்டியனை வருத வரைக்கும் அவர் சமீபத்தில் சூஸ் பண்ண 2-3 படங்கள் சரியாக போகல. பட்டு அது வந்து அவர் கதை அமையும், கரெக்டான ஒரு கதை, அவருடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி, பாடி லாங்குக்கு தகுந்த மாதிரியான கதைகள் அமைஞ்சால் கண்டிப்பாக இன்றைக்கி உள்ள சினிமா நிலைமையில் யாருக்கும் நடிக்கலாம். ஆனால் அந்த கதைக்கு நமக்கு உண்டான கதையை தேர்ந்தெடுக்கும், அதுதான் முக்கியம். இப்போ நமக்கு பாடி லாங்குவேஜுக்கு, நம்மளுடைய ஹைட்டுக்கு, நமக்கு என்ன வருமோ, நம்ம இந்த கேரக்டர் பண்ண முடியும், நம்ம இந்த கேரக்டரில் நம்ம நடித்தோம்னா கரெக்டாக இருக்குங்கிற அந்த கதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாலேஜ் இப்போ ரொம்ப முக்கியம். யாருக்கும் நடிக்கலாம், ஆனால் அவர்களுக்கு உண்டான கதையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா போகணும். ஒன்றும் அந்த மாதிரியான ஒரு கதை வந்து சண்முக பாண்டியனுக்கு அமையலை. இப்போ வந்து பார்த்தா நம்ம சசிகுமாரும் அவரும் சேர்ந்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணுறாங்க, குற்றப்பரம்பரைன்னு ஒரு வெப் சீரிஸ். ரொம்ப நாளாக அந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, இப்போ ஆரம்பிக்க போகிறதாக சொல்கிறாங்க. அது வந்து அவர் ஓரளவுக்கு
ஒரு பேசக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்து அவருக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய கதையை வச்சு தான் அந்த இடத்த அவர் ஃபுல் பண்ணுவாரா என்னங்கிறது தெரியும். அதே போல அவர் வந்து அரசியலுக்காக தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா விஜயகாந்த் சார் இருக்கும்போது நிறைய நல்லது பண்ணுவாரு, அது ஓகே. அவரை தொடர்ந்து இவர் பண்ணும்போது இவரும் அரசியலுக்காக தான் பண்றாரு, அப்பாக்காக பண்ணல அப்படின்ற மாதிரி பேச்சலாம். இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த விஜயகாந்தனுடைய அந்த அடக்கம் பண்ணி இடத்துல டெய்லி மக்கள் கூட்டமாக வர்றாங்க, பார்க்குறாங்க. அதை தாண்டி அவர் விஜயபிரபாரனை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இப்போ அவங்க அம்மா தான் அந்த கட்சியை பொதுச் செயலராக இருக்காங்க, அவங்க தான் நடத்திட்டு போகிறாங்க. அது விஜயகாந்த் இருக்கிறப்பறம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயம் தான். அதை இவங்க தொடர்ந்து இப்போயும் செய்கிறாங்க. அவர் இருக்கப்போ எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணுறாங்க, அவருடைய வழியாக இப்போ அவங்களும் செய்கிறாங்க. இது அரசியலுக்காக செய்கிறதாக நம்ம வந்து எடுத்துக்கிற வேண்டாமே. அவர் பண்ணதை இவங்க பசங்க பண்ணுறாங்க, அவ்வளோதான். சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ விஜய்க்கு வந்து விஜயகாந்த் சார் ஹெல்ப் பண்ணார். இப்போவும் விஜயகாந்த் சார் இருந்திருந்தா விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு நிறைய விஷயங்கள்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது சினிமாவில் அவர் ஒரு இடம் கொடுத்தார். விஜயகாந்த் இருந்தார்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருப்பாருன்னே சந்தேகம் தான். விஜயகாந்த் ஆக்டிவாக இருந்தாருன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருப்பாராங்கிறதே சொன்னேன். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கல்ல. நடிகராக சப்போர்ட் பண்ணார். அரசியல்வாதியாக விஜயினுடைய செயல்பாடுகள்லாம் அவர் பார்த்துருப்பாரு. அவர் யாரை நோக்கி போகிறாரு, அவருடைய செயல்பாடுகள் என்னங்கிறது பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அதை செஞ்சிருக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜயகாந்த் சாரை பற்றி பல விஷயம் பகிர்ந்ததுக்கு நன்றி.